அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். முதல்ல இந்த பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தினுடைய பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா 2025 நம்ம எல்லோருக்குமே ரொம்ப முக்கியமான வருஷமா இருக்கு. காரணம் என்னன்னா, முக்கியமான கிரகங்கள்லாம் பயிற்சி ஆகிறாங்க. குறிப்பா இந்த வருஷம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த சனி பகவான் இப்போ கோச்சாரத்துல 6ஆம் இடத்துக்கு போறார். ஆக இந்த 2025 மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி இருக்கு. குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்க துளாராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறார். அதுல இருந்து ஒரு 4 நாட்கள் கழிச்சு மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. உங்களுடைய துளாராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்த ராகு 5ஆம் இடத்துக்கு வர்ற, 12ஆம் இடத்துல இருந்த கேது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு போற. ஆக இந்த 2025ல் சனி பகவானுடைய பயிற்சி, குரு பகவானுடைய பயிற்சி, ராகு கேது பயிற்சி, ஆக 4 முக்கியமான கிரகங்கள் பயிற்சி ஆகிறாங்க. இவங்களுடைய பயிற்சி, இவங்க இருக்கக்கூடிய வீடு, இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க எந்த நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்ணி நமக்கு அளிக்கக்கூடிய பலன்கள், மற்ற கிரகங்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க நமக்கு என்ன செய்ய போறாங்க, இது அத்தனையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இப்போ இந்த பலன்களை பார்க்க போறோம். பொதுவாக இங்க துலா ராசியில பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே தெரிஞ்சுங்க, எல்லா கிரகங்களும் நல்லதை செய்யக்கூடியவை, எல்லா கிரகங்களும் தீமையை செய்யக்கூடியவை. இங்க பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல நமக்கு குரு செஞ்சா சனி செய்ய மாட்டாரு, சனி பகவான் செஞ்சா ராகு செய்ய மாட்டாங்க, ராகு செஞ்சா கேது செய்ய மாட்டாங்க. இப்படி ஏதோ ஒரு கிரகம் நம்ம ஏதோ ஒரு விதத்துல ஆளுமை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அந்த கிரகத்தினுடைய பிடியில தான் நம்ம அத்தனை பேரும் இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அது இல்லாம இந்த 2025 நம்ம பலன்களை எப்படி பார்க்குறோம்னா, முதல்ல இந்த வருஷத்துல உங்களுடைய பொருளாதார நிலை, உங்களுக்கு அதிர்ஷ்டம் அல்லது வருமானம் எப்படி இருக்கு, இதை முதல் செக்டார்ல பார்க்குறோம். அடுத்தபடியாக துளாராசியில பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வேலை வாய்ப்புகள், உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்து நீங்க பிஸ்னஸ், உங்களுடைய தொழில் எப்படி இருக்கு அதை பார்க்குறோம். அடுத்து நம்முடைய எஜுகேஷன், துளாராசியில பிறந்தவங்களுக்கு கல்வி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அடுத்து மேரேஜ் லைஃபு அல்லது மேரேஜ் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, குழந்தைக்கான சூழ்நிலைகள், இதை அடுத்தடுத்து பார்க்குறோம். அதுக்கு அடுத்தபடியாக மற்ற அரசியல், கலைத்துறை, மற்ற விஷயங்கள் அத்தனையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்ப பார்க்கணும். நீங்க துலா ராசியில பிறந்திருக்கீங்கன்னா இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு போற. 6ஆம் இடம் அப்படின்னாலே வெற்றின்னு அர்த்தம். அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசிக்கு 8ல இருந்த குரு 9ஆம் இடத்துக்கு போறார். உங்களுக்கு இப்ப இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் கிடைக்குதுன்னு அர்த்தம். ஆக இந்த மே மாசத்துக்கு அப்புறம், மே 14ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் உங்க ராசியை பார்க்கிறார். உங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் கிடைக்குது. நீங்க இந்த தெய்வ அனுகூலத்தால நினைச்சது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த காலங்கள்ல நம்முடைய பண வசதி, பொருளாதார வசதி எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பரவாயில்ல, யாருடைய பணமாவது நம்ம கையில இருக்கும், அல்லது மணி ரொட்டேஷன் என்பது நல்லா இருக்கு. இது அத்தனையுமே இந்த வருஷம் நமக்கு நல்ல பலனை சேரதுக்கு இருக்கு. பட் அதே சமயத்துல சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ஆக வருமானங்கள், சம்பாத்தியங்கள் நமக்கு நிறைய இருந்தாலும் 12ஆம் இடம் செலவினங்கள். ஆக வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் எதிலையாவது நீங்க முதலீடு பண்ணுங்க, ரொம்ப நல்லது. இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள், அதையும் இந்த கிரகங்கள் செய்யும்.
ஆக இந்த வருஷத்துல நம்முடைய பொருளாதாரம் பரவாயில்ல. ஒண்ணு வாய்ப்பு இருந்தாலும் இதுல முதலீடு பண்ணுங்க, இல்லை தேவையற்ற செலவினங்களை ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இந்த வருஷத்துல இருக்கு. இந்த வருஷம் மெயினா நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு, ஜாப் எப்படி இருக்கு, கரியர் எப்படி இருக்குன்னு பாக்குறோம். உங்களுடைய துலா ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் போறாரு. அப்படி போறது உங்களுக்கு ஒரு பக்கம் நல்லதுன்னு தான் சொல்லணும். 6ஆம் இடம் உங்களுடைய சர்வீஸ். ஆக கடந்த காலங்கள்ல யாரெல்லாம் வேலையை பெருசா தேடிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வருஷத்துல மார்ச் மாசத்துக்கு அப்புறம் நிறைய இருக்கு. ஆக சனி பகவான் இந்த 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டங்கள்ல நீங்க உங்களுடைய தேடுதல், வேலை நிமித்தமான தேடுதல் பெரிய லெவல்ல இருக்கும். யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ வேலை கிடைக்கும். ஸோ நீங்க இங்க உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும், ஜாபை பொறுத்த வரைக்கும், கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இங்க யாருமே ஐடியலா இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏதாவது ஒரு வேலை, ஒரு வருமானம், சம்பாத்தியம் இருக்கும். என்ன சனி 6ஆம் இடத்துல இருக்கிறனால ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும், பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ப்ரொஃபஷன்ல, உங்களுடைய ஜாப்ல, உங்களுடைய கரியர்ல நீங்க பெரிய லெவல்ல முன்னுக்கு வர முடியும். சனினாலே உழைப்பு அதிகம். ஸோ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய ஃபீல்ட்ல நீங்க ஒர்க் பண்றீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் கொடுக்குறீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ நீங்க சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அது மட்டும் இல்ல, ப்ரொமோஷன் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏதாவது இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். வேற மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதுவும் இல்லாம நீங்க போனஸ் எதிர்பார்க்குறீங்க, இது அத்தனையுமே கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. யாரெல்லாம் இன்சென்டிவ் எதிர்பார்த்தீங்களோ இது அத்தனையும் மார்ச் மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கு. ஆக ஏதோ ஒரு விதத்துல ஜாப் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, சனினாலே ஏஜ்டுன்னு அர்த்தம். எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் வேலைக்கான பாசிபிலிட்டிஸ் எனக்கு கிடைக்குமான்னு தெரியலன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு, உங்களுடைய வயதுக்கு தகுந்த வேலைக்கு தகுந்த சம்பளம் கண்டிப்பா உண்டு. அது மட்டும் இல்ல, நான் பார்க்க வேலையை விட்டு வெளியில வந்துட்டேன், இல்லை என்னை வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணுங்க. பெட்டர் ஜாப் உங்களுக்கு இருக்கு. ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷன்ல நீங்க என்னவாகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாகுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய உண்டு. ஆக உங்களுக்கு சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதே சமயத்துல சனி பகவான் உங்களுக்கு உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலங்கள்ல யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட்டுக்காக காத்திருக்கீங்களோ கண்டிப்பா பாஸ் பண்ணுவீங்க ரிசல்ட் வந்தா. அது மட்டுமல்ல, வேற ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, இல்லை கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் செலக்ட் ஆவீங்கன்னா கண்டிப்பாக செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷத்துல உங்களுக்கு நிறைய இருக்கு. அது இல்லாம உங்களுடைய எதிரிகள், நேரடியான மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள ஜெயிப்பீங்க. அது மட்டுமே இல்லை, ஏதாவது வழக்கு இருக்கு, டிஸ்பியூட் இருக்கு, லிட்டிகேஷன் இருக்குன்னா அதுல நீங்க ஜெயிச்சு வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வருஷத்துல உங்களுக்கு மார்ச்சுக்கு அப்புறம் இருக்கு. நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க, திறமையான லேபர்ஸ் உங்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கும் மார்ச்சுக்கு அப்புறம் கண்டிப்பா கிடைப்பாங்க. இது அத்தனையும் நன்மை செய்யக்கூடிய சனி பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துக்களை இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதில்லை. ஸோ உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் இந்த வருஷம் மார்ச்சுக்கு அப்புறம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுலேயும் மீன ராசியில சனி பகவான் இருக்க, தேவையற்ற உடல் ஆரோக்கிய குறைவு, உடம்பில் இனம் காண முடியாத வியாதிகள், குறிப்பாக சளி தொல்லைகள், ஆஸ்துமா, ஈஸ்னோபுலிய ப்ராப்ளம், இது மாதிரியான பிரச்சனைகள், நர்வஸ் ப்ராப்ளங்கள், அதுலேயும் உங்களுக்கு சளி தொல்லைகள், இது அத்தனைக்குமே பாசிபிலிட்டிஸ் இந்த வருஷம் இருக்கு. குறிப்பா முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்கள்ல பிரச்சனை, இருதயத்துல ப்ராப்ளங்கள், இது அத்தனையும் உண்டு. அதனால உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் உடனே நல்ல டாக்டரை கவனிச்சு நீங்க பார்க்கணும். இதை மறந்துடாதீங்க. இதுதான் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். அது மட்டுமல்ல, இந்த வருஷத்துல உங்களுக்கு பெரிய லெவல்ல கடன் இருக்கு, லோன் இருக்கு, இஎம்ஐ இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் கடனை பத்தி கவலைப்படாதீங்க. நோய் உங்களுக்கு குறையும். கடனே இல்லைங்கிறவங்களுக்கு நோயுடைய தன்மை பெரிய லெவல்ல இருக்கு. அடுத்தபடியா இந்த வருஷம் உங்களுடைய பிசினஸ் எப்படி இருக்கு, சொந்தமா நம்ம பண்ணக்கூடிய தொழில் எப்படி இருக்கு, நீங்க எந்த பிசினஸ் பண்றீங்க, ஏதாவது சிறு தொழில், சுயதொழில் பண்றீங்களா, அல்லது வீட்டில் வச்சு எந்த பிசினஸ் பண்றீங்களா, அல்லது ஆன்லைன்ல பிசினஸ் பண்றீங்களா,
குறிப்பா பிளாட்ஃபார்ம் பிசினஸ் பண்றீங்களா, எந்த பிசினஸ் பண்ணாலும் அந்த பிசினஸ் இந்த வருஷம் நல்லா இருக்கும். எப்பயில இருந்து நல்லா இருக்கும்னா மார்ச்சுக்கு அப்புறம் நல்லா இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்க ஏதாவது ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கிறீங்க, அல்லது மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறீங்க, அல்லது ஏதாவது சர்வீஸ் லைன்ல இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய பிசினஸ் நல்லா இருக்கு. நீங்க ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போட பிசினஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது பார்ட்னர்ஷிப்புக்காக நீங்க உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு, அல்லது உங்களுடைய உழைப்பு அவருக்கு லாபமாக இருப்பதற்கான வாய்ப்பும் இந்த வருஷத்துல மார்ச் மாசத்துக்கு அப்புறம் இருக்கு. இந்த வருஷம் யாரெல்லாம் நீங்க பெரிய லெவல்ல பிசினஸ் பண்றீங்க, நீங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட பிசினஸ் பண்றீங்க, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிசினஸ் பண்றவங்களுக்கெல்லாம் மே மாசத்துக்கு அப்புறம் அந்த பிசினஸ் ஓரளவுக்கு நார்மலா இருக்கும். அது இல்லாம இந்த காலகட்டங்கள்ல நீங்க பண்ணக்கூடிய இந்த தொழில் ஓரளவுக்கு உங்களுக்கு வருமானத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு, அந்தஸ்து, புகழை கொடுக்கும். ஸோ இந்த காலங்கள்ல யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் நடக்கல, டிலே ஆயிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு. ஸோ உங்களுடைய திருமணம் கடுமையான போராட்டத்துக்கு இடையில நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுலேயும் மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் காதல், உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு லவ் அஃபேர் இருந்தாலும் லவ் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாகி அது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சொந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய தொழில் ரொம்ப நல்லா இருக்கு. அதுலேயும் நீங்க எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்றீங்க, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராமல் இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய தொழில் நல்லா இருக்கு. ஸோ இந்த காலங்கள்ல யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறீங்களோ கண்டிப்பா மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் குழந்தைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. இது வரைக்கும் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்சஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகி நல்ல விதமாக குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த காலங்களில் குடும்பத்துல சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, எதிர்பாராத தெய்வ தரிசனம், இது அத்தனையும் அந்த காலகட்டங்கள்ல மே 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்பவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த காலங்களில் உங்களுடைய கல்வி, எஜுகேஷன்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. குறிப்பாக உங்களுடைய ஹையர் ஸ்டடியில், ஹையர் எஜுகேஷன்ல பிரேக் ஏற்பட்டு கல்வி தொடரும். ஸோ அதனால அது விஷயத்துல கவனம். அதுலேயும் குறிப்பாக யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடோ ட்ரை பண்றீங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உண்டு. அது மட்டும் இல்ல, மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் கம்பெனி மாறணும், ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ், இது அத்தனையுமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸா இருந்துட்டு இருக்கு. அது இல்லாம ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணுங்க. அது மட்டுமல்ல, இந்த வருஷத்துல உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுடைய கரியர்ல இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த வருஷத்துல உங்களுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கிற போது நார்மலா இருக்கு. யாரெல்லாம் கலைத்துறையில இருக்கீங்களோ பரவாயில்லாம உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வருஷத்துல அடிக்கடி நீங்க டிராவல் பண்ணுவீங்க, அல்லது எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கு. இந்த வருஷம் நீங்க யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க, அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. குறிப்பா மார்ச்சுக்கு அப்புறம் அது ரொம்ப முக்கியம். தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க. குறிப்பாக கவர்மெண்ட் விஷயத்துல மார்ச்சுக்கு அப்புறம் ரொம்ப கவனமா இருங்க. எது எப்படி இருந்தாலும் ராகு கேது பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில் மாற்றம், மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். குறிப்பா கேது பகவான் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலங்கள்ல, இந்த காலங்கள்ல நீங்க ஏதாவது எதிர்பாராத நட்பு வட்டாரம், நல்ல நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசுவர்களால் உங்களுக்கு சகாயம், இது அத்தனையும் இருக்கு. அது இல்லாம இந்த வருஷம் மார்ச் மாசத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் ஃபர்தரா ஹையர் ஸ்டடி பண்றீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்றீங்க, ரிசர்ச் பண்றீங்க, குறிப்பா ரிசர்ச் பண்றவங்க, இன்வென்ஷன் கண்டுபிடிக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பான காலம் தான் சொல்லணும். நீங்க அது மட்டுமல்ல, நீங்க ஏதாவது பிஆருக்கோ, கிரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் வரல, வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு மார்ச் மாசத்துக்கு அப்புறம் அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த காலங்களில் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கலையோ உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு போவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். சொத்துக்கள் விற்பது மட்டுமல்ல, வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு. நீங்க முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்கள்ல வாழ்க்கை நடத்துவதற்கான சூழ்நிலைகள் இருக்கு. இந்த வருஷம் முழுவதுமே நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை பிரதானமா கும்பிடுங்க. அது இல்லாம நீங்க துர்க்கை அல்லது காளிய வழிபாடு பண்ணுங்க. வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க.
விநாயகருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். குறிப்பா இந்த வருஷத்துல நீங்க லட்சுமி நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க. உங்க வாழ்க்கை நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.